இப்ப மேச ராசிக்கு பார்ப்போம்ங்க. வாரத்தின் தொடக்கத்திலேயே பௌர்ணமி அமைப்புல உள்ள சந்திரன் 5ஆம் இடத்துக்கு வராருங்க. 5ங்கிறது அதிர்ஷ்ட ஸ்தானம். அதிர்ஷ்டம் செயல்படும். அவயோக ஜாதகம் அன்றாடம் உழைத்து பிழைக்கக்கூடிய உழைப்பின் அடிப்படையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அன்பர்களுக்கு இந்த 5ஆம் இட சந்திரன் அற்புதமாக ஒரு நல்ல பலன்களை தரும். பிள்ளைகள் வழியாக அதிர்ஷ்டம் இருக்குங்க. பூர்வ புண்ணியம்ங்கிற அமைப்பு செயல்படும். நம்மளுடைய சிந்தனை நல்லா செயல்படும். இப்ப ஒரு விஷயம் இந்த வாரம் நாம பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்களா? ஓகே. அப்ப 5ஆம் இடம் இறைவருள், அதாவது ஏதாவது ஒரு நேர்த்திக்கடன் ரொம்ப நாளா நீங்க செய்யணும்னு நினைச்சிருந்து விட்டுருந்தீங்கன்னா செஞ்சுக்கலாங்க. 5ஆம் இடம் அற்புதமா ஒளி தாங்க ஜோதிடம். 5ஆம் இடத்துல இருக்குங்க, செயல்படும். இப்ப 3ஆம் இடத்துல குரு பகவான் வந்து ஒரு காலமா இருந்து வாராரு. 3ஆம் இடத்துல இருக்கும்போது உங்க முயற்சிகள் பலிக்கும். அப்ப 5ஆம் இடம் சந்திரன் இருக்கும்போது துணை புரிய முயற்சி வேணும். முயற்சி பலிக்குங்க. பாக்கிய ஸ்தானத்தை பாக்குறாரு. அப்ப 5, 9 ஒளித்துவமாக இருப்பதால உங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில இறைவன் அருள் உங்களுக்கு உண்டுன்னு அர்த்தம். அதே மாதிரி நினைத்தது நடக்குங்க 5ஆம் இடத்துல. அதே போல ராசிநாதன் 11ஆம் இடத்துல இருக்காருங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 11ஆம் இடத்துல குருவின் பார்வையில. அப்ப 5, 9, 11 இது பூரா மிக நல்ல ஸ்தானங்க. அப்ப இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமா இருக்க போகுதுங்க. தொழில், வேலை, விவசாயம் சார்ந்த அனைவருக்கும் இது ஒரு நல்ல பலனுங்க. அதே மாதிரி 5ஆம் தேதியிலிருந்து அந்த சந்திரன் ஒளி குறையாமல் 6ஆம் இடத்துக்கு போறாருங்க. 6ஆம் இடம்ங்கிறது வேலை ஸ்தானம். அப்ப ஏற்கனவே வேலை அமைப்புல சரியில்லாம இருக்கிறீங்களா? இந்த வாரம் உங்களுக்கு அந்த வேலையில் திருப்தியும் புதிய வேலை அமைவது இருக்குங்க கண்டிப்பா. அதே மாதிரி ஒரு கடன் அமைப்பு, ஏதோ ஒரு தொழில் கடன் தான் நீங்க வாங்கணும், ஒரு செலவுக்கு ஒருத்தட்ட கேட்டிருந்தீங்களா? அந்த பணம் கிடைக்குமுங்க. 6ஆம் இடம் வந்து திடீர் அதிர்ஷ்டம். நீங்க ஏதாவது ஒரு செயலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு துணை புரியுங்க கண்டிப்பா. இன்னொன்னு சொல்லிடுறேன், சுக்கிரன் வந்து சனியோடு இணைந்து 12ஆம் இடத்துல இருக்குங்க. கண்டிப்பா வீட்டுக்கு தேவையான செலவுகள் இருக்குங்க. அதையும் நம்ம சொல்லிடணும். கண்டிப்பா மனைவி சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு செலவினங்கள், சுப செலவினங்கள் உண்டு. வீண் செலவுகள் இல்லை, சுப செலவினங்கள் உண்டுங்க. அதே மாதிரி வாரத்தின் கடைசியில சந்திரன் உங்க ராசியை பார்ப்பாருங்க. இது அற்புதமான அமைப்பு. ராசியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு புதிய ஒரு உத்வேகம் கிடைக்குங்க. 7ஆம் இடத்துல மனைவியோட அந்நியோன்யம் கிடைக்கும். சுக்கிரன் சனியோட சேர்ந்து இருக்குன்னு சொல்றோம்லாம், அதை வந்து இந்த சந்திரன் வந்து ஈடுகட்டுங்க. அப்ப பொதுவாக எல்லாம் முத்தாய்ப்பா சொன்னோம்னா இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு வேலை, தொழில் எதுவாக இருந்தாலும் விவசாயம் பண்றவங்களுக்கு லாபமாகவும் ஒரு அதிர்ஷ்டகரமாகவும் நீங்க நினைச்ச பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாரமாக இது திகழ்கிறதுங்க.